me Shailaja Balasubramanian and welcome to Super Housefull Matinee. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே. சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னில ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் இங்கே என் கூட இருக்காங்க. டிஏவி ப்ராஜெக்ட் அவங்க இந்த ப்ராஜெக்டோட ஓனர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச 3 பேர் தான். ஸோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய். Hi. Hello. Hi. Happy Republic Day. Happy Republic Day. Okay. D stands for Devan Ekampuram. A for Alap Raju. Vijay Gopal. Okay. So எப்படி நீங்க 3 பேரை எப்படி வந்து நீங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா வந்து prominent people இருக்கீங்க. எப்படி உன்னா இணைஞ்சீங்க இந்த ப்ராஜெக்ட்ல? இது ஒரு நல்ல கேள்வி இல்ல? அதான் எங்களுக்கே தெரியல. இன்னும் நாங்க மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்க 3 பேர் இல்ல, how did this happen? Actually வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? It's a very healthy thing also. ஒருத்தர் ஈகோ பார்க்காத ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அது சொல்லுங்க. அது கிரெடிட் கோஸ் டு தேவன். ஆக்சுவலா அவனே இந்த காரியம் நல்லா சொல்லுவான். அவனே சொல்லிட்டான். இல்ல தேவன் வச்சு தான் ஆரம்பிச்சது. இல்ல எப்படின்னா என்ன சண்டையா சொல்லல, சீரியஸா தான். Okay. Actually for me always எனக்கு வந்து the western being in the US all my life, and the band concept தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. The solo thing was also there, but அந்த குரூப்பில் வர வந்து ஒரு யூனிட்டி அந்த ஒரு எனர்ஜி is something different I always felt. So நான் ஒரு பின்னணி பாடல் ஆரம்பிச்சதுலேருந்து I've always wanted to collaborate with other singers, and என்ன ரொம்ப கம்மினா வந்து பாடல்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது கிடையாது, mostly. And I first met Alap, and of course he was a wonderful bass player and musician. என்னோட கான்ஃபிடன்ஸ் சொல்ல என்ன டவுட்னா நேராக இவருக்கு நான் கேட்பேன், இந்த என்ன கார்டு என்ன இப்படி என்ன வருது என்ன ராகம். ஸோ he knows all that. And then once என்னமோ ஏதோ came out for him, and அவர் ஒரு முறையாக வந்து ஒரு பின்னணி பாடகர் ஆனதுக்கப்புறம் I was like, let's do something together. And then அந்த பீரியடில் I said, இன்னும் ஒருத்தர் மூணாவது third person also we can do the full 3-part harmony type of singing. நல்ல ஃபுல்லான ஒரு சவுண்ட் இருக்கும். Then அப்போ தான் I met Vijay Gopal, a very well prominent Carnatic flautist. ஸோ நாங்கள் வந்து ஒரு கர்நாடிக் கச்சேரியில் தான் வந்து I saw him in Music Academy. அப்போ வந்து வேறு ஒரு சிங்கருக்கு வந்து வாசினார். தென் லேட்டர் ஆன் I met him again நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஓட ஸ்டுடியோவில். நீ என்னடா பாட வாசிக்க போறியா? அப்போ சார் நான் பாட போகிறேன். பாட போறியா? ஸோ தென் he was singing. I said that's great. And then we met up again almost 4 years later. அது நான் 2009 சந்திச்சது. 2003 we met up again. Sorry, after 3 years 2012 we met up again. Okay. And then after that I said, hey, நீ இது பண்ணலாமா? Then I spoke to both Alap and Vijay, can we try this group? Okay. So அந்த ஷோ முடிச்சு உடனே within 3 months I got an inquiry. அப்போ நாங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ட்ரியோவாக நாங்கள் வந்து we performed. அந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் Alap, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து அந்த என்னமோ ஏதோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாங்கே வேறு லெவலில் போயிட்டு இருந்தது ஒரு சாங் அது. ஸோ அதில் வந்து உங்களோட ரெகக்னேஷன் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா எந்த மாதிரி உங்கள் ஜேர்னி வந்து தெர் வாஸ் நோ லுக் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் எப்படி இதை வந்து ப்ரொசீட் பண்ணீங்க? பேசிக்லி நான் வந்து மியூசிக்கில் என்ட்ரு ஆகிறதே கம்ப்ளீட்லி இந்த பேண்ட் ஃபார்மேட்டில் தான். ஈவன் பிஃபோர் ஐ காட் இன்டு ப்ளேபேக் சிங்கிங் ஆர் படத்துக்கு பேஸ் பிளேயராக போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பேண்ட் கான்செப்டில் நான் எப்போவுமே ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஆல் தேட். ஸோ கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும் ஆர் ஈவன் ப்ரொஃபஷனலாக இறங்கின அப்புறம் கூட ஐ வாஸ் பார்ட் ஆஃப் லைக் சே ராக் பேண்ட் ஒரு ஜாஸ் பேண்ட் ஒரு கமர்ஷியல் செட்டப் ஃபில்ம் மியூசிக் வாசிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கிற டைமில் தான் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். லைக் பேஸ் பிளேயிங் ஃபர்ஸ்ட் ஹேப்பன் ஃபார் ஜிவி பிரகாஷ்க்கு தான் பொல்லாதவனில் வாசித்தேன். தென் ஹாரிஸ் சருக்கும் வாசிச்சிருக்கேன் ஆதவனில். ஸோ அகேன் தேவன்லாம் அந்த டைமில் வென் போத் ஆஃப் அஸ் met through a jazz gig actually. That's a coincidence actually. ஸோ அப்படி வந்து தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பரிச்சயம் ஆச்சு. அண்ட் we started listening to each of the அவன் தேவன் பெர்ஃபார்ம் பண்ண மெட்டீரியல்லாம் எனக்கு நிறைய போட்டு காமிச்சிருக்கான். லைக் what he's composed since he's from the state. பட் உங்க ரெண்டு பேரோட இவர் சீனியர் தானே தேவன்? இவர் வந்து எங்க ரெண்டு பேர் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியிலே இவர் தான் சீனியர். பட் கமிங் பேக் அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஒத்துமைன்னு சொல்லலாம். ஏன்னா both of us மைண்ட் செட்ஸ் and the kind of music that we listen to, and ஒரு பாட்டு கேட்கும்போது எதுக்கு கான்சன்ட்ரேஷன் போகும், ரெண்டு பேருக்கும் கரெக்டாக கார்டுக்கு கான்சன்ட்ரேஷன் போகும், அரேஞ்ச்மெண்ட் கான்சன்ட்ரேட் போகும். அஃப்கோர்ஸ் எல்லாருமே சிங்கிங் கவனிப்பாங்க, லிரிக்ஸ் கவனிப்பாங்க. பட் we get into these intricate things. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். லைக் பேண்ட் இஸ் லைக் அ மேரேஜ் லிட்ரலி, லைக் மியூசிக்கல் மேரேஜ். நோ ஆக்சுவலி இட் இஸ் லைக் தட். மைண்ட் செட் எல்லாருக்கும் ஒன்றா இல்லைன்னா இட் வில் நெவர் லாஸ்ட் லாங். ஐ எம் ஷுர் எனி பேண்ட் மெம்பர் வுட் அக்ரி ஆன் திஸ். ஸோ முதல்ல
டிஏவி ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா that has happened, you know, and the gelling is there, and ego is something that has not entered our homes till now. Okay. We are very happy about. It shouldn't. I don't think it will. Yeah, இதுக்கு மேல practically it's ரொம்ப நீங்க எப்படி என்ட்ரா நீங்க இவங்க ரெண்டு பேரோட எப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க? நான் ஆக்சுவலி என்னோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். I'm an orthodontist. ஓகே. So I finished my undergraduation, did my post graduation, and I've been a Carnatic flautist. சின்ன வயசுலேருந்து ஒரு 4 வயசுலேருந்து நான் வாசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ளூட்டை. ஸோ ஐ மீன் ஆஸ் வித் மோஸ்ட் ஃபேமிலிஸ் எங்கள் ஃபேமிலியிலும் படிக்கணும், அதனால் அண்ட் எனக்கு மெடிசன் படிக்கணும் அப்படி ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதில் போய் யூஜி பண்ணதுக்கப்புறம் பிஜி பண்ணலாம், பிஜி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ பிஜி வரைக்கும் பண்ணிட்டோமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து தேவனை மீட் பண்ணேன். லைக் ஹி செட் ஹி கேம் டு அ கான்சர்ட் ஆஃப் மைன். இங்கே நவம்பர் ஃபெஸ்ட்னு ஒரு கான்சர்ட் நடக்கும். ஸோ ஐ வாஸ் பெர்ஃபார்மிங், இட் வாஸ் அ ஜுகல்பந்தி, ஒரு வோக்கல் அண்ட் ஃப்ளூட் ஜுகல்பந்தி. ஸோ அதில் தேவன் கேம் அண்ட் தென் ஹீ கேம் பேக் ஸ்டேஜ் மெட் அண்ட் தென் வி ஸ்போக் அபவுட் இட். ஸோ அப்போவே அதுக்கப்புறம் தேவனும் நானும் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் டச்சில் இருந்தோம். ப்ளஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு சீரீஸ் ஆஃப் ஷோ பண்ணார் ஸ்டார்டிங் 2010. அப்போது அந்த ஷோவில் ரிஹர்சல் அப்போல்லாம் வி யூஸ் டு மீட் அண்ட் தேவன் ஆல்வேஸ் லைக் யூனோ ஈவன் தோ இஸ் லைக் in the industry like he's really senior, Devan has no ego, he'll come and talk to everybody freely. Senior and just பண்றாங்களே. No, I mean not like that, it's just that our experience and the people will எனக்கு நான் எதுக்கு பேசணும் அப்படி இருப்பாங்க. But he already, that's a very important factor actually. He always made an effort to be inclusive. So if he finds a musician or a singer to be good, அவன் the ego and the நான் சீனியர் நான் எதுக்கு அவங்ககிட்ட பேச சொல்லலாம், அவன் ஸ்ட்ரைட்டா he'll say என்ன பண்றது, talent is talent இல்லைங்களா? It doesn't matter when or how. அது இருந்துச்சுன்னா லைக் தட்ஸ் வை when I saw அலாப்போட முதல் பெர்ஃபார்மன்ஸ் உடனே நான் ஆர்குட்ல வந்து தேடினேன். தேடி I messaged him, I said can we meet? Yeah, on the time Orkut days, you know. That's how I met him, because he messaged me. So I was like, wow, that's sweet of him, you know. So that's how we got to get along really well. Since then, no looking back. And அதே மாதிரி தான், பிகாஸ் அந்த வருஷம் தான் I had quit my practice. I wound up everything. சரி மெடிசன் ரெண்டும் சேர்ந்து பண்ண முடியல என்னால். ஸோ I decided I had to do one. அப்போ வந்து மியூசிக்கே ஃபுல் டைம் கரியராக பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் அந்த சீரீஸ் ஆஃப் ஷோஸ் ஆரம்பித்தது. அப்போ தேவன் மெட் மீ, அப்புறம் அப்போ தான் வி பிகேம் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்போ அந்த ஷோஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஹி சஜஸ்டட் திஸ் ஐடியா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. Because if you take like இப்போ இன்னைக்கு I'd say the one negative aspect about music commercially இந்தியாக்குள்ளனா எல்லாரும் வந்து அவங்களோட வளர்ச்சி மட்டும் தான் யோசிக்கிறாங்க தவிர்த்து, like if you take groups like Backstreet Boys or NSYNC, Simon and Garfunkel, I mean I'm saying like abroadல இருக்கிற groups எல்லாம் அவங்க ஒரு குரூப்பாக தான் வந்து லைக் சக்ஸஸ் ஆனாங்க. வெரி ஃபியூ பீப்புள் அதை தனியாக வந்து லைக் தே பிகம் பிக். பட் when you see them as a group, it's a power packed thing, you know. So I felt that same thing நம்ம நாட்டில் ஏன் நடக்கூடாது, you know, especially in South, you know. And like this bring was back the magic from the 90s, like 90sல இருந்த அந்த independent music ஓட அந்த power இப்போ கொஞ்சம் லாஸ்டா இருக்கு. So we would like to fill that space hopefully. And incidentally நாங்க மூணு பேரும் வந்து I think we were musicians first. Correct. You know, எங்களுக்கு எல்லாருக்கும் Exactly. instrumental musicians first. And that really helps. I mean அதுல இருக்கிற experience is something else when you also sing being a musician. Because இன்னைக்கு நிறைய பேர் பாடுறாங்க, but very few people actually are good at playing instruments. Okay. Which music அது ரொம்ப important. It enhances the quality of correct music. Especially in a band format, like when you communicate with your co-musicians, and communicate பண்ற விதமே மாறிடும். Like you know, you can actually get into their shoes when they say இது பண்ண முடியாத பண்ண முடியும். You can actually relate to one important thing எங்க மூணு பேருக்குள்ளனா we are actually learning something from each other. ஏன்னா விஜயோட கர்நாடிக் knowledge, it's like great. Even if I ask him a doubt, எனக்கு சில விஷயம் புரியாது, but he says இது இப்படி தான் ஒர்க் ஆகும். And same thing when he asks me harmonies and எப்படி நான் சொல்றேன். So that plus all about the bass and the chord arrangements, everything, it's, you know, coming together. It's one big learning experience. Okay. So நாங்க எது பண்ணாலும் we want to give you a sample of how we do our harmonies in a bit. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தேவன், ஸோ அவங்களாம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சூப்பர் சீனியர். ஸோ நீங்கள் என்ட்ரி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இல்லையா புது சிங்கர்ஸ்க்கு எல்லாம், பட் நீங்கள் வந்து டயத்தில் அப்படி இல்லை. For me, this is my 17th year as a playback singer. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு வந்து? I'm like new kid in the block தான் சொல்றேன் இப்போ actually fourth year. நான் நியூயார்க் கிடந்த ஆலாப்புக்கு தம்பி நான் this is third year running. You're way too senior then. But see, நான் வந்த பீரியட்ல இல்ல அப்படி இல்ல, we should you're all working together, so you'll get fresh ideas also. No, we should split it into two again. Like தேவனை பொறுத்த வரைக்கும் Dan, he's also a composer and all of us compose also, so you should split everything into two. As a singer னு பாத்தீங்கன்னா super senior,
ஆஸ் அ கிட்டார்னு பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஹீஸ் பீன் பிளேயிங் ஆக்சுவலி ஹீஸ் பிளேட் ஷோஸ் when he was in US and all, he played for Das Uncle and all, like Yeshoda sirkலாம் வச்சிருக்கான். அப்போ 14, 15 அப்போலாம். So all those sides, அந்த சைடும் இருக்கு. Like bass பார்த்தீங்கன்னா I've been playing professionally from like say 2006. Singing பார்த்தீங்கன்னா 2010. அதே மாதிரி விஜய் I've been playing flute since I was 5. Exactly. So it depends எந்த கேட்டகரியில நம்ம பேசுறோம்னு இருக்கு. அப்படியும் இருக்கு. சரி நீங்க வந்தபோது இருந்த டைட்டில் இப்போவும் என்ன வித்தியாசம் தீவன்? See the thing is அப்போ வந்தபோது like it was ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலா எது ஞாபகம் இருக்கா? ஓ மரியா. ஓ மரியா. ஓகே ஆமா. So ஓ மரியா வந்த புதுசுல I was just 3 months in into Chennai. I just came and என்னோட ஆல்பம் கம்பனூர் கண்ணிலே that I done with SPB Charan. அது ரிலீஸ் ஆகி ஒரு 2 months கூட ஆயிருக்காது. பட் தேங்க்ஸ் டு காட் என்னோட ஆல்பம் வந்து ரீச் ரஹ்மான் சார். ஸோ அவர் அந்த ஆல்பம் கேட்டு உடனே வந்து என்னை கூப்பிட்டாரு. அண்ட் நான் நினச்சேன் சரி ஏதோ கிரைம் கால் நினச்சேன் ஃபர்ஸ்ட் கால் வரும்போது. தென் அப்போ தான் ஒரு 3-4 கால்ஸ்க்கு அப்புறம் ஐ வெண்ட் அண்ட் தென் அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் தேர். ஐ வாஸ் லைக் வாவ் ஐ மீன் பஞ்சத்தன் அது ஒரு பெரிய எல்லாருக்கும் வந்து இட்ஸ் லைக் ஒன் பிக் ட்ரீம். இந்த விலி வாங்க இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இந்த மாதிரிலாம் போக முடியாதா அங்கே. ஸோ திடீர்னு அங்கேருந்தே எனக்கு கால் வந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ரியலி த்ரில்ட். ரமன் சாரை பார்த்தேன். தென் அப்போலாம் வந்து இந்த வாய்ஸ் டெஸ்டிங் எடுத்தாங்க. ஆடிஷனுக்கு வருவாங்க. இஃப் தே லைக் நிறைய பேர் கேசட்ஸ் அனுப்பாங்க. அப்போலாம் கேசட்ஸ் ஞாபகம் கேசட்ஸ் இருந்துச்சு. பீப்புள் ரெக்கார்ட் அவங்க வாய்ஸ் இந்த வீட்டில் டெமோ மாதிரி ஆரம்பிச்சு they would mail it to him and அப்போல்லாம் இன்டர்நெட் was just at the the VSNL டக்கு ஓமரியா பாட்டில் ஓப்பனிங்கில் வரல. So there was no net communication other than email. So nobody had any means அந்த avenue இல்லை how to உங்களோட பாடலோ உங்களோட திறமை எப்படி வெளிப்படுத்துறது. only through like some recommendation or some contact. இன்னைக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஓவர் அபண்டன்ஸ் நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த நிறைய சேனல் வந்து ரியாலிட்டி ஷோஸ் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து ரெகக்னிஷன் டக்குன்னு கிடைக்கிறது இல்லையா. இப்போ தி ஒன்லி ப்ராப்ளம் தட் இஸ் அந்த அவங்க அதில் என்ன ஒரே ஒரு குறை இருக்குதுன்னா அந்த ஷோ முடித்த பிறகு அது மேலே என்ன பண்ணுறது. அவங்க வந்து ஏற்கனவே பாடின பாட்டை திருப்பி பாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ நைஸ் டேலண்ட். பட் தென் அது மேலே நீங்கள் பில்டப் பண்ணணும் இல்லைங்களா. that's where the problem is happening today is that identity of a singer. இப்போ நான் உதாரணம் ஒரு ஃப்ரெஷ் சிங்கர் நான் சொல்ல போகிறேன். Of late of all the singers எனக்கு சிட் ஸ்ரீராம் is one of the most unique singers that has come. அவரோட again from the US a full R&B singer with Carnatic background. அவர் பாட்டு இந்த last 2-3 films for Rahman sir it's amazingly fresh. அவரோட கடல் பாட்டும் சரி ஐல அந்த என்னோட நீ இருந்தால் இப்போ சமீபத்தில் கூட this தள்ளி போகாது. It's new, it's a fresh voice, completely different, and it was the same way we take up Suresh Peter sir when he did Chikkupuku, nobody had a voice like that. அது வரைக்கும் நம்ம மனோ சார் கேட்டிருக்கோம், தாஸ் சார் கேட்டிருக்கோம், எஸ்பிபி சார் கேட்டிருக்கோம். திடீர்னு சிக்கு ரயிலே அந்த ஆக்சென்ட் அந்த டோன் ஸோ ஃப்ரெஷ். ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஷுட் லைக் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்போ நம்ம வாய்ஸில் வேறு என்ன பண்ணலாம். ஸோ அதுதான் எவ்ரி ஒன்ஸ் கெட்டிங் எக்ஸ்போஷர் பட் தேர் நாட் சஸ்டெய்னிங் அண்ட் பில்டிங் அப் ஆன் த டேலண்ட். அதுதான் வந்து இன்னி காலகட்டத்தில் வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். ஓகே அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நம்ம. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து இவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக்.